Selamat sejahtera murid-murid. Apa khabar semua? Okey, hari ni kita nak tulis sebuah karangan. Karangan naratif. Contohnya karangan cerita ya. Karangan berformat cerita iaitu karangan jenis autobiografi. Okey, autobiografiனா சுயசரிதை. அதாவது இப்போ நம்மளை ஏதாவது ஒரு பொருளை நம்மளை கற்பனை பண்ணிக்கிறது. உதாரணத்துக்கு aku sebatang pen, saya sebuah beg sekolah, அந்த மாதிரி. ஓகே, அது அந்த மாதிரி கட்டுரைக்கு தான் ஆட்டோபயோகிராஃபி சொல்லுவாங்க. சரிங்களா? இன்றைக்கி tajuk karangan kita ialah saya sebagai tong gitar semula. அதாவது ரீசைக்ளிங் பின் இருக்குல்ல, அதாவது 3 கலரில் இருக்கும், நம்ம அதை படிச்சிருப்போம். ஓகே, warna jingga, warna coklat dan warna biru. ஓகே, இப்போ நம்மளை ஒரு தூங்கித்தார் செமுலவாக கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த கரங்களை நம்ம எழுத போகிறோம். ஓகே, buku teks muka surat 135 ya. Okey, inilah yang kamu akan nampak dalam muka surat 135. Okey, perenggan pertama ada di sana. Perenggan kedua pun ada. Kita kena isi tempat kosong dengan jawapan yang sesuai. Jawapan pun telah diberi. Okey, mari kita baca sama-sama ya. Saya sebagai tong gitar semula. Saya sebagai tong gitar semula. Bentuk saya segi 4. Warna saya biru. Saya ada 2 orang kawan. Mereka ialah tong coklat dan tong jingga. Okay, விளங்குது அந்த கதை. இப்போ யார் பேசுகிறா சொல்லுங்கள்? அந்த மூணு தோங் இருக்குல்ல, ஒன்று சாக்லேட், ஜிங்கு dan biru இருக்குல்ல, அதில் யார் பேசுகிறா? அந்த ப்ளூ கலர் தோங் தான் பேசுது. இப்போ ப்ளூ கலர் தோங் இப்போ பேசுது. சரியா? அதாவது warna biru. Okey, tong berwarna biru sedang bercakap. Okey, என்ன சொல்லுது? Saya sebagai tong gitar semula. நான் ஒரு tong gitar semula. Bentuk saya segi 4. என்னோட ஷேப் தெரியுங்களா? என்னோட வடிவம் segi 4. ஓகேங்களா? ரெக்டாங்கிள் ஷேப்பு. warna saya biru. என்னோட வர்ணம் நீல கலர். saya ada 2 orang kawan. எனக்கு 2 நண்பர்கள் இருக்காங்க. mereka ialah tong coklat dan tong jingga. அவங்க சாக்லேட் தோங்கும், ஜிங்கா ஆரஞ்சு கலர் தோங்கும். ஓகே, விளங்குதா? இப்போ அவங்க அவங்கள கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஓகே, நான் ஒரு ரீசைக்கிள் பின், நான் ஒரு மறுபயனீடு பெட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, அதோட பெந்தோ பற்றி பேசியிருக்காங்க, அதோட வர்ணம் பற்றி பேசியிருக்காங்க, அவங்களுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க பேசியிருக்காங்க. இது perenggan pertama. ஓகே, mari kita lihat perenggan kedua. Okey, ini dia. Jawapan ada di sana. Membeli minuman kotak. ஓகே, விடைய பாருங்கள். ஒன்றாவது membeli minuman kotakனா அந்த சாஃப்ட் ட்ரிங்க் இருக்குல்ல, அதாவது கொத்தா தண்ணி வாங்குறாங்க. membeliனா வாங்குறது. membuang kotak minuman. membuangனா வீசுறது. membuang means throw, வீசுறது. tong sampahனா என்னது? குப்பை தொட்டி. perut saya, என்னோட வயிறு. இப்போ என்னோட வயிறுங்கிறது அந்த எந்த வயிறாக இருக்கும்? அந்த நீல கலர் பெட்டி இருக்குல்ல, அது உள்ளே போடுறது அது வயிறுக்கு சமம்னு சொல்லுது, அந்த பெட்டி சொல்லுது. இப்போ நம்ம இருக்கோம், நம்ம பேசும்போது நம்ம வயிறு சொல்லுவோம், பொருள். இப்போ அந்த தோங் அதை ஒரு மனுஷால கற்பனை பண்ணிக்குது, அது பேசும்போது அதோட பொருள்னு சொல்லுது. டி கித்தார் semulana ரீசைக்கிள் பண்ணுறதுன்னு அர்த்தம். ரீசைக்கிள் மறுபயனீடு பண்ணுறது. ஓகே, ஸோ kita baca ya. Puan Ling dan Sin Ling datang ke pasar raya. Puan Ling அவங்களோட மக Sin Ling pasar raya வராங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். Puan Ling telah. Puan Ling என்ன செய்கிறாங்க? ஓகே, அதில் எந்த விட வரும்? Puan Ling telah membeli kotak minuman kotak. membeli minuman kotak, வாங்குறாங்க. ஓகே, selepas minum, அதாவது குடித்ததுக்கப்புறம் சீன்லிங் ஹிண்டா என்ன பண்ணணும்? குடித்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அந்த கோத்தாவை membuang kotak minuman. ஓகே, membuang kotak minuman. சீன்லிங் ஹிண்டா membuang kotak minuman ke dalam. எங்கே வீச போகிறாங்க? ke dalam tong sampah உள்ள வீச போகிறாங்க.
Puan Lim menasihatinya agar membuang kotak minuman itu ke dalam. இப்போ Puan Lim சொல்கிறாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க மகளுக்கு அந்த கோத்தா minumanல எங்கே வீச சொல்கிறாங்க, ke dalam perut saya. அதாவது ஏன் perut saya சொல்கிறாங்கன்னா, நீல கலர் பெட்டி உள்ள போடுன்னு சொல்லிடுறாங்க அவங்க அம்மா. அப்போ அந்த பேசுகிறது யார், அந்த நீல கலர் பெட்டி தானே பேசுது. ஸோ அப்போ அது என்ன சொல்லுது, buang ke dalam perut saya. Kota itu boleh dikitar semula. அந்த கோத்தாவை என்ன செய்யலாம், dikitar semula பண்ணலாம், மறுபயனீடு செய்யலாம். Saya berasa gembira kerana dapat menyelamatkan alam. ஓகே, அதாவது அந்த பெட்டி சொல்லுது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா menyelamatkan ஆலாம்னா இப்போ அந்த பெட்டி அந்த கோத்தா மீனுமன் இருக்குல்ல, அந்த கோத்தா மீனுமன் அதை கண்ட இடத்துல போகிறனால இயற்கைக்கு அது சேதமடையும். அதே அந்த குப்பை தொட்டியில் போனால் அதை திரும்ப மறுபயனீடு செஞ்சு திரும்ப நம்ம பயன்படுத்தலாம். அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, kerja rumah kamu kena salin. இந்த 2 பெருங்கானம் இருக்குல்ல, அந்த 2 பெருங்கானையும் நீங்கள் உங்களோட புக்கு 1ல் புக்கு 1ல் எழுதணும். Saya sebagai Tung Kitar Semulaன்னு தலைப்பெழுதி அந்த கட்டுரை மேலே உள்ள பெருங்கானை பார்த்து எழுதணும். அதுக்கடுத்து இந்த பெருங்கானை பார்த்து எழுதி விடைகள் நான் கொடுத்துட்டேன். எழுதிட்டு ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பணும். இந்த பாடத்தை நான் கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, terima kasih murid-murid.